இந்த குரு சுக்கிரனுடைய இணைவு மிதுனத்துல ஏற்படுது. ஸோ இந்த இணைவுங்கிறது மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். நான் சொன்ன ஐந்து ராசிக்காரங்கள்ல முதலாவதாக மேஷ ராசியும் ஒன்று. ஸோ இந்த மேஷ ராசிக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் இந்த 2 கிரக இணைவினால ஏற்பட இருக்கிறது. ஸோ ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு 26ஆம் தேதி அன்று இந்த இணைவு அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது. ஸோ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னாவே இந்த இணைவுங்கிறது என்ன செய்யும்? ஸோ விரயஸ்தான அதிபதி குரு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முயற்சி பாவகத்தில் இந்த 2 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுறனால யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸோ அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி அனுகூலமான ஒரு பலன் கொடுக்க இருக்கிறது. அடுத்ததாக வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்றீங்க அல்லது படிப்புக்காக ஃபாரின் போகணும், ஸோ அதுக்காக விசாக்காக வெயிட் பண்றீங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலம்தான். ஸோ உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது அற்புதமாக காத்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது குடும்ப வாழ்க்கையில மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ குடும்பத்துல விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். மற்றபடி பண வரவு ஆகட்டும், அடுத்து நீங்க ஏதாவது ஒரு நில ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்து சேல் ஆகவே இல்லை, ஸோ கட்டாயம் இந்த ஜூலை மாதம் 2025 பிறந்ததுமே இந்த குரு சுக்கிரன் இணைவு ஏற்பட்டதும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்து வந்துட்டு இருக்கும். இந்த ஜூலைக்குள்ள இருந்து வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ ஜூலை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியும் சேல் ஆயிரும். ஸோ அடுத்தது குழந்தையின்மை பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்களுக்குமே சரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். ஸோ இந்த கிரக சேர்க்கையினால். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த வேலை தொழில் அமைப்புகள். ஒரு சில பேர் தொழிலில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைப்பாங்க. ஆனால் மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு முன்னேற்றமே இருந்திருக்காது இது வரைக்கும். ஸோ கட்டாயம் அவங்களுக்கு இந்த 2 கிரக சேர்க்கையினால தொழிலையுமே சரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் ஏற்படும். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த 2 கிரக சேர்க்கையினால ஏற்படுது. ஸோ இந்த மேஷ ராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய நீங்க குறிப்பிட்ட பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை அன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை உடுத்தி நீங்க வஸ்திரம் சாத்தி ஒரு கொண்டக்கடலை 108 கொண்டக்கடலை மாலை தாராளமாக சாத்தலாம். ஸோ அல்லது கொண்டக்கடலை பிரசாதம் பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சுட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது நிச்சயமாக இந்த 2 கிரக சேர்க்கையினால் குடும்பத்திலே சின்ன சின்ன சலசலப்புகள் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது குறிப்பிட்டு தவிர்க்கப்படும். ஸோ இந்த பரிகாரம் உங்களுக்கு போதுமானது.